தாவேகா ஆதரவாளர் திரு நரேஷ்குமார் அவர்கள். சார் வணக்கம். அடுத்து நரேஷ்குமார், உங்களிடமிருந்து தான் தொடங்க வேண்டும். திமுக அதிமுக தேர்தல் அறிக்கையெல்லாம் ஒண்ணுதான், அது கட் காப்பி பேஸ்ட் மாதிரி இருக்கு. கலர் வேற, மற்றபடி இவங்க சொன்னதை தான் அவங்க சொன்னதை தான் இவங்க அப்படின்னு சொல்லி, முக்கியமா வீட்டு வாசலில் அரசு சேவை என்று பல மக்களை கவர்ந்து இழுக்கும் வாசகங்களே அறிக்கைகளாக வந்திருக்கிறது. உங்களுடைய கருத்துக்கள் என்ன? முக்கியமா இந்த தேர்தல் அறிக்கை முழுக்க முழுக்க மக்களுக்கான ஒரு தேர்தல் அறிக்கை. மற்ற கட்சிகள் இதுக்கு முன்னாடி எத்தனையோ தேர்தல்களை பார்த்திருக்காங்க, பல தேர்தல் அறிக்கைகளை கொடுத்திருக்காங்க. அதையெல்லாம் செஞ்சிருக்காங்களா அப்படின்ற கேள்விதான் இன்னைக்கு மக்கள் மத்தியில பெருசா வைக்கப்படுது. நீங்க கொடுக்குறீங்க, ஆனா அதெல்லாம் முழுசா முடிக்க மாட்டேங்கிறீங்க. கேட்டா தேர்தல் முடிகிற நேரத்துல ஒவ்வொரு தேர்தலுக்கும் கொடுக்குற வாக்குறுதிகள்லாம் 100% எந்த ஆட்சியும் நிறைவேற்ற முடியாது, அதெல்லாம் சும்மா போய் வாய்க்கு கொடுக்கறது அப்படின்ற ஒரு வாக்கியத்தோட அதை முடிச்சுட்டு மக்களை ஏமாத்திட்டு போயிடுறாங்க. சோ அப்படி இல்லாம மக்கள் நம்பகத்தன்மையோட இன்னைக்கு மக்கள் நம்பி இந்த தேர்தல் வாக்குறுதியை வரவேற்கிற விஷயங்களை நம்ம தேர்தல் பிரச்சாரத்திலே நம்ம பாக்குறோம். இன்னைக்கு காலையில இருந்து பிரச்சாரத்துல தான் இருக்கோம். மக்கள் சொல்றாங்க என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்துருக்காரு தெரியுமா தளபதி இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரும்போது சொன்னாங்க. இன்னும் நான் முழுசா அறிக்கையை படிக்கல, ஆனா அவங்க சொல்றதை வச்சுதான் நீங்க கேள்வியா இன்னைக்கு முன் வச்சிருக்கீங்க. சோ மக்களை கவரக்கூடிய வாக்குறுதிகளா போன முறை திமுக கொடுத்தது. ஆனா அந்த கவர்ச்சி வாக்குறுதிகள் எதையுமே முழுசா செய்யல அப்படின்றதுதான் யதார்த்தம். ஏன்னா போன முறை பிரச்சாரத்துல எடுத்து வச்ச அந்த 10 வாக்குறுதிகள், முக்கியமான வாக்குறுதிகள் பாத்தீங்கன்னா, எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய் ஆட்சிக்கு வந்த உடனே அப்படின்னு சொன்னாங்க. ஆட்சிக்கு வந்த உடனே அதை கொடுக்கல, எல்லா பெண்களுக்கும் அதை கொடுக்கல. கல்வி கடன் ரத்து, நீட் தேர்வு ரத்து, மாசம் ஈபி நம்ம ரீடிங் எடுப்போம் அப்படின்னு சொன்னது, 100 ரூபாய் மானியம், பெட்ரோல் விலை டீசல் விலை குறைப்புன்னு சொன்னது, ஆவின் பால் விலை குறைப்புன்னு சொன்னது. இந்த மாதிரி எண்ணற்ற வாக்குறுதிகள் வெறும் வெற்று வாக்குறுதிகளா மட்டுமே மாறி மக்கள் மத்தியில இன்னைக்கு இவங்க அம்பலப்பட்டு நிக்கிறாங்க. சோ இதுக்கப்புறம் என்ன வாக்குறுதி கொடுக்கறதுன்னு தெரியாம இப்ப டூப்ளிகேட் கூப்பனை தூக்கிட்டு அந்த கூப்பனை கொடுத்து இன்னைக்கு வாக்கு கேட்கிற நிலைமைக்கு 75 வருட பவள விழா கட்சி இன்னைக்கு போயிருக்கு. இதுதான் யதார்த்தம். ஆனா விஜயன் இன்னைக்கு கொடுத்த தேர்தல் அறிக்கையை மக்கள் விவாதிக்கிறாங்க. மக்கள் எதெல்லாம் நம்மளுக்கு உண்மையிலே தேவை, அதாவது 5 லட்சம் வேலை வாய்ப்பு அப்படின்ற வாக்குறுதி அந்தந்த பகுதிகள்ல, அந்தந்த ஊர் பகுதிகளில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, பெண்களுக்கு அங்க வேலை வாய்ப்பு அப்படின்னும் போது அவங்களுடைய சேவை அதாவது செலவுகள் குறையுது, அவங்களுடைய வருமானம் சேமிப்பா மாறுது. அதை தான் அவர் ரொம்ப முக்கியத்துவமா நினைச்சு கொடுத்திருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்கணும். முக்கியமா பல வாக்குறுதிகள் திமுக அதிமுக மாறி இந்த இலவசங்கள் இனாம்கள் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுக்கிற வாக்குறுதி எதுவும் அவங்க கட்சி காசுல இருந்தோ இல்ல சொந்த சொத்துல இருந்தோ கொடுக்கல, எல்லாமே மக்கள் வரி பணம். தெளிவா தளபதி அவர்கள் சொன்னது என்ன அப்படின்னா, இங்க பல மாநிலங்கள் பின்தங்கி இருக்கும்போது கூட, பொருளாதாரத்திலையும் வளர்ச்சியிலையும் பின்தங்கி இருக்கும்போது மாநிலங்கள் கூட 1000 ரூபாய் மாசம் பெண்களுக்குன்னு கொடுக்கும் பொழுது நம்ம வளர்ந்துருக்கோம், நம்மளுடைய வளர்ச்சி ஜிடிபில இத்தனை % இருக்கு, டபுள் டிஜிட்ல நம்ம போயிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாம இன்னும் அதிகமா கொடுக்கணும். அதை கொடுக்கறது இலவசம் கிடையாது, அவங்களை கொச்சப்படுத்தக்கூடாது. அவங்களுடைய உரிமை, அவங்களுடைய வரிப்பணம், அவங்களுடைய உழைப்பு, அதுல இருந்துதான் அரசுக்கு வரி வருமானம் எல்லாமே, அதுலதான் அரசுக்கு பேரு புகழ் எல்லாமே. ஆனா அவர்களை ஓசி பஸ்ல போறன்னு கிண்டல் பண்றது, நக்கல் பண்றது, அசிங்கப்படுத்துறது, ஃபேர் அண்ட் லவ்லி போட்டியா 1000 ரூபாய் வரியான்னு கேட்கறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு விஷயம். இது அதிகார போக்கின் உச்சம். ஆட்சியில அமர்ந்துட்டா நம்ம எது பேசினாலும் சரி, நம்ம எது செஞ்சாலும் சரி அப்படின்ற ஒரு அதிகார மமதையில அவங்க கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் மக்கள் ஏற்கலைங்க. கடந்த தேர்தல் 2021 முக்கியமா திமுக உடைய கதாநாயகன் அந்த வாக்குறுதி தான். ஆனா அந்த வாக்குறுதி அவங்களுக்கு வில்லனா மாறி இருக்கு, அதுதான் உண்மை. 21 வாக்குறுதிக்கு போல இந்த முறை அந்த வாக்குறுதி எடுபடல. அது இபிஎஸ் அவர்களுக்கும் பொருந்தும், மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் பொருந்தும். சரி, நம்ம தொடர்ந்து. நரேஷ்குமார், நீங்க சொல்லுங்க. வெங்கடேஷ் சார் தன்னுடைய காட்டமான ஒரு கருத்தை பதிவு செஞ்சாங்க. மெச்சூரிட்டி இல்ல, சினிமால நான் பார்த்து வியந்த நடிகர், ஆனா அவர் இந்த மாதிரி எல்லாம் பேசுறது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குது, எல்லாரும் அவரை கமெண்ட் அடிக்கிறது வேதனையா இருக்கு, இந்த ஒரு அறிக்கை கூட பிராக்டிக்கலா பாசிபிலிட்டியே இல்ல, ஃபீசிபிலிட்டியே இல்ல, அது சும்மா கலரா சொன்ன வார்த்தைன்னு உங்களோட பதில்? இல்ல, காட்டமா சொன்ன மாதிரி இல்ல, அண்ணன் காழ்ப்புணர்ச்சியில கக்குன மாதிரி இருக்கு. இது எல்லாமே அண்ணன் கொடுத்த கமெண்ட் மாதிரி தான். 6 மணிக்கு மேல வரல அப்படின்றாரு. ஆனா 6 மணிக்கு மேல வந்தா இங்க மனசாட்சியே இல்லாம நடக்கிற விஷயங்களை பொறுத்துக்க முடியல. பகல்லயே இந்த மக்களுக்கு நடக்கக்கூடிய இன்னல்கள், பாதுகாப்பு குறைபாடுகளை நம்மளால பார்க்க முடியல. இருட்டுல என்ன நடக்கும்னு தெரியாம இந்த மக்கள் அந்த ஆபத்துல தள்ளக்கூடிய வேலையை செய்யக்கூடாது. என் மேல என்ன அவதூறு வீசினாலும் பரவாயில்ல, அண்ணன் கண்ணம்னு பேசுவாரு. அதான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன சொல்றாரு, அறிவு இருக்கான்றாரு, அனுபவம் இருக்கான்றாரு, திமுக அனுப்புன ஆளுன்றாரு. இந்த பக்கம் இன்னொரு குரூப் என்ன சொல்லணும்னா, இவங்க பாஜக அனுப்புன ஆளுன்னு இவ்வளவு நாள் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இவங்க எல்லாருக்கும் கூட்டணி கணக்குன்னு ஒண்ணு இருந்தது,
அந்த கூட்டணி கணக்கு இருக்கிற வரைக்கும் வந்து நல்லா பேசிக்கிட்டு இருப்பாங்க. கூட்டணி கணக்கு இல்ல, அவர் மக்களோட தான் நிக்கிறாரு, தனியாவே நிக்கிறாரு, பெரிய ஆதரவு கிடைக்குதுன்னு இந்த காழ்ப்புல பேசுறாரு. அண்ணன் எப்படின்னா முதல்ல வந்து சகோதரர் விடுதலை சிறுத்தைகள் இருந்து அண்ணன் பேசும்போது சொன்னாரு, நாங்க காலை உணவு திட்டம் போட்டிருக்கோம், சிறப்பான திட்டம், தரமான திட்டம், நல்ல உணவுகளை போடுறீங்களா, 63 குழந்தைகள் அங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனதுதான் மிச்சம். இது இந்த மாதிரி ஒரு திட்டம். ஆனா திட்டத்தினுடைய இது என்ன, நீங்க அரசு பள்ளியை போட்டு நீங்க பேச குறுக்க வரல. காலை உணவு திட்டத்தை தளபதி ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்தாரு. இந்தியாவில் எந்த மாநிலத்தில் நடைமுறைப்படுத்திருக்காங்களா? காலை உணவு இந்தியாவில் எந்த மாநிலத்தில்? நான் பேசுவா குறுக்க பேசாதீங்க, நீங்க பேசுவா குறுக்க பேசல. வாக்குறுதி கொடுத்தீங்க, காலையில பால் கொடுப்பேன்னு கொடுத்தீங்க, பால் கொடுத்தீங்களா? வாக்குறுதி கொடுத்தது பாலை கொடுப்பேன்னு, ஆனா கொடுத்தது காலை உணவு திட்டம். உங்களுக்கு தோதாகிற மாதிரி, உங்களுக்கு தேர்ந்த மாதிரி, நீங்கள ஊழல் பண்ண வசதியான திட்டங்களா நீங்க தேர்ந்தெடுப்பீங்க. வாக்குறுதி 163 என்ன சொல்லிருக்கீங்க? அரசு பள்ளி பசங்களுக்கு டேப்லெட் கொடுப்பேன்னு சொல்லிருக்கீங்க. 10 GB டேட்டா கல்லூரியில இலவசமா கொடுப்பேன்னு சொல்லிருக்கீங்க, கொடுத்தீங்களா? நரேஷ் சார், குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும். அந்த கடந்த தேர்தல் அறிக்கையில என்ன செய்யல அப்படின்றத தாண்டி இன்னைக்கு கொடுத்திருக்கிறது செய்ய முடியாது அப்படின்றதுதான் இவங்களோட ரொம்ப ஸ்ட்ராங்கா அவங்க வைக்கிற கமெண்ட். இது இப்போதைக்கு இருக்கிற நிலைமையில இருக்கிற கடனையே தீர்க்க முடியாது, எப்படி இவ்வளவு விஷயங்களை எடுக்க முடியும்? இத உங்களோட தலைவர் யோசிச்சாரா இல்லையா? முடியும் அதையே சேர்த்து கேட்டேன். சரி, சொல்லுங்க. நிலக்கரி இறக்குறதுல இருந்து எல்லாத்துக்குமான பதில் அவர்கிட்ட நம்ம கேட்கலாம். சொல்லுங்க நரேஷ். இருங்க, நீங்க ஒரு துறையிலையும் செல்வான ரொம்ப சிறப்பா சொன்னாரு. போக்குவரத்து துறை நஷ்டத்துல இயங்குதா? ஆமா, நஷ்டத்துல இயங்குது. ஒரு நாளைக்கு 18.65 கோடி நஷ்டத்துல இயங்குது. அதே மாதிரி மின்சாரத்துறை நஷ்டத்துல இயங்குது. ஆமா, பல லட்சம் கோடி நஷ்டத்துல இயங்குது. காரணம் இவங்க செய்யக்கூடிய ஊழல். இவங்க ஒதுக்கக்கூடிய நிதியை நேரடியா அந்த துறைக்கு செலவு பண்ணா கண்டிப்பா இந்த துறை நஷ்டத்துல இயங்காது. இவங்க செய்யக்கூடிய ஊழலால தான் இந்த துறைகள் நஷ்டத்துல இயங்குது. அண்ணன் ஈபிக்கு கேட்டார், 200 யூனிட் எப்படிங்க ஃப்ரீ கொடுக்க முடியும்? நீங்க வாங்குற கோளுடைய கிரேட் என்ன, அதுக்கு கொடுக்கக்கூடிய ரேட் என்ன, ஒரு டெண்டர்லயாவது வெளிப்படைத்தன்மை இருக்கா? அறப்பொறி இயக்கம் கொடுத்த எல்லா வழக்குகளும் இன்னும் நிலுவையில் இருக்கு, எதுக்காவது நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? எல்லா இடத்துலயும் ஊழல். அவங்க வந்து இருக்கக்கூடிய பிரச்சனை யார் பேசினாலும் நீங்க இருக்கக்கூடிய பிரச்சனை யார் பேச, நீங்க கேட்டீங்க 200 யூனிட் எப்படி ஃப்ரீ கொடுக்க முடியும்? ஒரு துறையிலையும் ஊழல் நடக்குதுன்னு நான் சொல்றேன். நீங்க வாங்குற ஸ்பேர் பார்ட்ஸ், நீங்க பஸ் போக்குவரத்து துறையில ஒரு டயரை மாத்த முடியாம திரும்ப ரீபில்ட் பண்ணி அந்த டயரை போக முடியலங்க. ரிட்டையர்மெண்ட் ஆனவங்களுக்கு இன்ன வரைக்குமே வந்து யாருக்கும் முழுமையான ஓய்வூதியம் கொடுக்கப்படல, பென்ஷன் பணம் கொடுக்கப்படல. அது யாருமே தப்பு, முடியாது. மத்திய அரசு கொடுக்க வேண்டிய நிதியை முழுமையா கொடுக்கலங்க. மாநில அரசுடைய தன்னுரிமையில தான் நடந்துட்டு இருக்குது ஆட்சி. ஓகே ஓகே நரேஷ் சார், நீங்க நிறைவு பண்ணுங்க. நீங்க பேசிட்டு இருந்ததை நிறைவு பண்ணுங்க, நான் திரும்ப கேட்கிறேன். முதல்ல 2021 சட்டமன்ற தேர்தல் ஜெயிச்ச உடனே, ஆட்சிக்கு வந்த உடனே பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் பினான்ஸ் மினிஸ்டரா இருக்கும்போது ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிட்டார். அந்த வெள்ளை அறிக்கைக்கு அடுத்த நிதிநிலை அறிக்கையில அரசு கட்ட வேண்டிய இந்த கடனுடைய வட்டியை குறைச்சி அவர் ஒரு அறிக்கை கொடுத்திருந்தார். பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அப்படிதான் ஒரு அரசு, ஒரு நிதி நிர்வாகம் செயல்பட்டு. ஆனா அவரை அந்த துறையில இருந்து நீக்கினதுக்கு ஒரே ஒரு காரணம் சொல்லுங்க பாக்கலாம். சரி நரேஷ் சார், வெங்கடேஷ் சார் கேட்ட ஒரே ஒரு கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. அவர் சிஎம் திரு விஜய் அவர்கள் உட்கார்ந்தா இருக்கிற கடனை அடைக்கவே அவரால முடியாது, அப்படி இருக்கு இப்ப இருக்கிற பினான்சியல் பொசிஷன். அப்படி இருக்கும் பொழுது அவரால மட்டும் எப்படி இந்த வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்ற முடியும்? நேர்மையா அதிகாரிகளை சரியா வழி நடத்தக்கூடிய ஒரு தலைவன் அந்த சீட்ல உட்கார்ந்தா, அது வெங்கடேஷ் அண்ணனாவே இருந்தாலும் அந்த இடத்துல நேர்மையான ஆட்சி நடந்தா கண்டிப்பா இந்த கடன் எல்லாம் அடைக்கிறதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் தொடங்கும். சரி, அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் நான் நந்தகுமார் சார் கிட்ட கேக்குறேன். நம்ம திரும்ப பேசலாம். முடியாது, ஸ்டார்டிங் பாயிண்ட் தொடங்கணும். சரி, தாவேகா தேர்தல் அறிக்கையில சரி, அதெல்லாம் முன்னாடி ஒண்ணே ஒண்ணு சார், திமுகவால் ஆதவ அர்ஜுனா அங்க அனுப்பப்பட்டார், அதன் மூலம் தயாரிக்கப்பட்டதா இந்த அறிக்கை. இல்லங்க, டி நகர வளர்ச்சி 1 அது தேர்தல் 2031க்குள் சேரியில்லா நகரங்கள் உருவாக்கும் சொல்றாரு. அவங்க அறிக்கை இன்னைக்கு வந்திருக்கிற அறிக்கை சேரியில்லா நகரம் உருவாக்குறன்னு. ஆனா ஊர் தெருவும் சேரி தெருவும் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் இன்னி வரை இருக்குது. இது வந்து 2000 ஆண்டு காலமா இருக்கிற பிரச்சனை. என்ன இவர் வந்த உடனே எப்படி உடனே சேரியில்லா நகரத்தை உருவாக்குவாரு? சரி, உருவாக்கணும் நீங்க ஆசைப்படுறீங்களா? எல்லாமே வெற்று அறிக்கை. அதாவது வந்து நடைமுறை சாத்தியத்துக்கு என்ன உதவுமோ அதை சொல்லணும். சேரியில்லா நகரத்தை உருவாக்கணும்னு சொல்லி அவர் ஒரு அறிக்கையில நகர வளர்ச்சி திட்டம் 1
அந்த இதில் சொல்லியிருக்காரு 2031க்குள் இந்த சேரில்லா நகரத்தை உருவாக்குறன்னு. இது வந்து அதாவது வந்து வெறுமன வாக்குறுதி கொடுக்கலாம். அது வந்து பொய்மையான வாக்குறுதி கொடுத்து ஏதாவது மக்கள்கிட்ட சொல்லி ஓட்டு கேட்கணும். அதாவது கவர்ச்சி நடிகர் தாண்டி இந்த மாதிரி பொய்யான வாக்குறுதி கொடுக்கணுங்கிறதுல அவருடைய எண்ணமா இருக்குது. சேரில்லா நகரங்களை ஒருபோதும் உருவாக்க முடியாது. சரிங்க சார். ஓகே ஓகே சொல்லுங்க நரேஷ், குறுக்கிட்டீங்க, நீங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் நானு ஆக்சுவலா சார் கேட்டது என்னன்னா தேர்தல் வாக்குறுதியை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா அவர் வந்து கடைசியா ஆட்சி அமைச்சு விஜயன் வந்து ஒரு ஜீவோ கொடுப்பாரு இல்லையா, எப்படி இதை செயல்படுத்த போறோம், இந்த மாதிரி அதிகாரிகள் இந்த ஜீவோ கொடுப்பாங்க இல்லையா, அந்த ஜீவோவை எதிர்பார்க்கறாங்க. வெயிட் பண்ணுங்க, மே மாசத்துக்கு அப்புறம் நீங்க எதிர்பார்க்கிற எல்லா ஜீவோ நீங்க கொடுத்த தேர்தல் அறிக்கையில தான் நான் சொல்றேன். சரி, நீங்க கொடுத்த தேர்தல் அறிக்கையில தான் நான் சொல்றேன், நான் படிக்கிறேன். என்னன்னு மட்டும் தான் இருக்கும், எப்படின்றத கொடுக்கிறது தேர்தல் அறிக்கை கிடையாது, என்னன்னு மட்டும் தான் இருக்கும். அது எப்படின்றத விளக்குவாங்க. ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறம் நீங்க சொன்னீங்கல்ல, நீ பொய் வாக்குறுதி திமுக செஞ்சதெல்லாம் சொன்னீங்கல்ல, நீட் தேர்வுக்கு ஒரே கடிதத்தில் எங்களால எப்படி ஒழிக்கிறோம் பாருங்க அப்படின்னு சொன்னார்ல துணை முதல்வர். அவரை பார்த்து இந்த கேள்வி கேளுங்க, இன்னைக்கு கேளுங்க. சரிங்க சார். வீடு தேடி மருத்துவம், இல்லம் தேடி மருத்துவம், அந்த ரகசியத்தை சொன்னீங்களா? இல்லம் தேடி மருத்துவம், விடியல் பயணம், சொன்னீங்களா? விடியல் பயணம், காலை உணவு திட்டம், மகளிர் உரிமை தொகை, எண்ணற்ற திட்டங்களை தந்த அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு. செல்வம் சார், உங்களுக்கு தான் இந்த கேள்வி நரேஷ் கேட்டிருக்காரு. அதாவது தொலைநோக்கு பார்வையோட திட்டங்கள் கொடுத்திருக்கோம், அத பாருங்க, அதை விட்டு இதை எப்படி செய்ய போறீங்கன்னு கேட்காதீங்க. அதெல்லாம் பதவியில வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா எங்க தலைவர் செய்வாரு. உங்களுக்கே அதுல சந்தேகம் செல்வம் சார்? இப்ப இந்த எல்லா கேள்விக்கான பதில நரேஷ்குமார் அவரிடம் கேட்கலாம். சார், உங்களுடைய நிறைவான கருத்து சொல்லுங்க. சொல்லுங்க சார், நீங்களாவது சொல்லுங்க. நிறைவான கருத்து சொல்லிடலாமா? சொல்லுங்க சொல்லுங்க. ஓகே சாரி. நிறைவான கருத்துன்னு பாத்தீங்கன்னா நிறைய குற்றச்சாட்டுகள் இங்க வந்து எழுந்துட்டு இருக்கு. அதாவது இந்த தேர்தல் அறிக்கைய ஒரு பெரும் பொருட்டா யாரும் மதிக்கல அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் வந்து கிரியேட் பண்ண ட்ரை பண்றாங்க. மக்கள் அதை விவாதிக்கிறாங்க. லட்சக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் இன்னைக்கு அரசியல் பக்கம், எனக்கு தேவையில்லை இந்த அரசியல், எதுக்கு எனக்கு அரசியல்னு யோசிச்சுட்டு இருந்தவங்கள அரசியல் பக்கம் திருப்பி இருக்காரு. அவங்க விவாதிக்கிறாங்க இந்த தேர்தல் வாக்குறுதிகள் சாத்தியமா இல்லையான்னு. சரி தவறுன்றது அவங்க முடிவு பண்ணக்கூடிய அந்த பகுத்தறிவை மக்களுக்கு இன்னைக்கு கொண்டு போய் சேர்த்திருக்காரு. இத்தனை நாளா இவங்க சொல்றதுதான் உண்மை, அவங்க சொல்றது போய் அப்படின்னு இவங்க ஒரு பிம்பத்துக்குள்ள கட்டமைச்சு வச்சிருந்த அந்த மக்களை உடைச்சு வெளியே கொண்டு வந்து இன்னைக்கு வீதியில இறக்கி இருக்காரு. அவர் வர்றாருன்னா இதை வர்றது ரசிகருக்கு மட்டும், தொண்டர்கள் மட்டும்தான். அத்தனை லட்சம் பேரும் ஒரு தொகுதியில ஒரு தலைவனுக்கு தொண்டன் இருக்கான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஆனா வர்றது மொத்தமே பொதுமக்கள். தொண்டர்கள் அதுல 10-20% கூட கிடையாது. கட்சியில நிர்வாகியா இருக்கிறவங்க தொண்டர்கள் 10-20% கூட கிடையாது. வர்றது மொத்தம் பொதுமக்கள். பொதுமக்களின் பேராதரவு இந்த 2026 கண்டிப்பாக தாவேக ஆட்சி அமையும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. காழ்ப்புணர்ச்சிகள் எல்லாமே கரையுன்றதை சொல்லி நன்றி சார், நன்றி. அதாவது என்னன்னா பொதுமக்கள் எல்லாம் வந்து அவர் பால் இழுக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த தேர்தல் அறிக்கை என்ன செய்கிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். இன்றைய விவாத நேரத்தில் கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள்.